தமிழ்நாட்டில் புதிய கார்கள் வாங்குபவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து வருகிறது. மத்திய அரசின் பரிவாஹன் தளம் வெளியிட்டுள்ள 2025-26 நிதியாண்டுக்கான அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி, தமிழ்நாட்டில் மட்டும் கடந்த ஒரே ஆண்டில் 2.99 லட்சத்திற்கும் அதிகமான புதிய கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதில் கமர்ஷியல் வாகனங்கள், அதாவது டாக்ஸி கார்கள் இதில் சேர்க்கப்படவில்லை. தலைநகர் சென்னை எப்போதுமே விற்பனையில் முதலிடத்தில் இருந்தாலும், அதற்கு அடுத்தபடியாக ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது கொங்கு மண்டலம். தொழில் வளம், விவசாயம், ஏற்றுமதி என பன்முகத்தன்மையுடன் விளங்கும் மேற்கு தமிழகம் கார் விற்பனையிலும் புதிய சாதனை படைத்து சென்னைக்கு அடுத்தபடியாக நாங்கள் தான் கெத்து என்று காட்டியுள்ளது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த விற்பனையில் சென்னை மாநகர பகுதி முழுவதும் சுமார் 1,02,733 புதிய கார் பதிவுகளுடன் 34.35% பங்கை கொண்டு முதலிடத்தில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துள்ளது. சென்னை நகர்ப்புற பகுதி மட்டும் தனியாக பார்த்தால் 32.61% பங்களிப்புடன் 97,517 கார்கள் விற்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் இரண்டாவது பெரிய பொருளாதார மையமாக விளங்கும் கோயம்புத்தூர் நகர்ப்புற பகுதியில் மட்டும் தனியாக 29,757 புதிய கார்களை பதிவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்த மாநில அளவில் 9.95% பங்கை பெற்று அசத்தியுள்ளது. கோவை மாவட்டத்தின் பிற முக்கிய பகுதிகளான பொள்ளாச்சி, சூலூர், மேட்டுப்பாளையம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த கோவை மாவட்ட கணக்கை பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை 33,234 உயர்ந்து மாநிலத்தின் மொத்த விற்பனையில் 11.11% பங்கை கைப்பற்றியுள்ளது. கோவை மட்டுமின்றி கொங்கு மண்டலத்தை சேர்ந்த பிற அண்டை மாவட்டங்களும் கார் விற்பனையில் பெரும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. ஜவுளி மற்றும் விவசாயத்திற்கு புகழ்பெற்ற ஈரோடு நகர்ப்புற பகுதி கடந்த நிதியாண்டில் 9,044 புதிய கார்களை பதிவு செய்து 3.02% பங்கை பெற்றுள்ளது. ஈரோடு மத்திய பகுதி, ஈரோடு மேற்கு, குமாரபாளையம், திருச்செங்கோடு, பெருந்துறை மற்றும் பவானி ஆகிய வட்டாரங்களில் நடுத்தர மக்களின் கார் வாங்கும் ஆர்வம் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக பின்னலாடை தலைநகரான திருப்பூர் நகர்ப்புற பகுதி 8,808 புதிய கார்களை பதிவு செய்து 2.95% பங்களிப்பை வழங்கியுள்ளது. இதில் திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகள் முன்னிலை வகிக்கின்றனர். இரும்பு மற்றும் ஜவ்வரிசி உற்பத்திக்கு பெயர் போன சேலம் நகர்ப்புற பகுதி 7,665 கார் பதிவுகளுடன் 2.56% பங்கை பெற்றுள்ளது. இதன் மூலம் கொங்கு மண்டலம் முழுவதிலும் கார் வாங்குபவர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது தெரிகிறது. மறுபுறம் தென் தமிழகத்தின் நுழைவாயிலாக கருதப்படும் தூங்கா நகரமான மதுரை நகர் பகுதி 11,535 புதிய கார் பதிவுகளுடன் 3.86% மாநில அளவில் ஒரு வலுவான இடத்தை பிடித்துள்ளது. மதுரையின் வடக்கு பகுதி மட்டும் 5,420 கார் பதிவுகளுடன் மாவட்டத்தில் முதலிடத்தில் உள்ளது. அதேபோல் மத்திய தமிழகத்தின் முதன்மை நகரமான திருச்சிராப்பள்ளி நகர்ப்புற பகுதி, ஸ்ரீரங்கம், லால்குடி உள்ளிட்ட பகுதிகளையும் சேர்த்து 6,582 புதிய கார்களை பதிவு செய்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் மேலாக தமிழகத்தில் தென்கோடியில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மாவட்டம் கார் விற்பனையில் சிறப்பான வளர்ச்சியை கண்டுள்ளது. மார்த்தாண்டம் மற்றும் நாகர்கோவில் ஆகிய இரு முக்கிய நகரங்களை உள்ளடக்கிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கடந்த ஒரே ஆண்டில் 8,323 புதிய தனியார் கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இது மாநில அளவில் 2.78% பங்காகும். ஒரு பகுதியில் புதிய கார்களின் விற்பனை அதிகரிப்பது என்பது வெறும் ஆடம்பரத்தின் அடையாளம் மட்டுமல்ல, அது அந்த பகுதியில் வாழும் நடுத்தர மற்றும் உயர் நடுத்தர குடும்பங்களின் உண்மையான வாங்கும் சக்தி, எளிய முறையில் கிடைக்கும் வங்கிக் கடன் வசதிகள் மற்றும் அதிவேகமாக விரைவடைந்து வரும் நகர்ப்புற வளர்ச்சி ஆகியவற்றின் முக்கிய அளவுகோலாகும்.